ஹலோ ஆல், வெல்கம் டு அடாவடி கப்பிள்ஸ். நான் உங்கள் ஸ்ரீலேகா. நான் வேகமாக நடந்து போயிட்டுருக்க இடம் கொடைக்கானல் வியூங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரோமோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னோட டே 1ல் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Amazing! நாங்கள் 7:30க்கு வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்களோட போர்டிங் பாயிண்ட் வந்துட்டு போரூர் டோலில் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் டைரெக்டாக போரூரில் இறங்கிட்டோம். பஸ் ஆன் டைமுக்கு வந்துருச்சு. பர்த்துங்கிறதுனால ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை. நாங்கள் ஹிண்ட்ரன்ஸே இல்லாமல் ஸ்மூத்தாக ஜங்குன்னு வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். காலையில் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஹில்ஸ் ஏற எங்களுக்கு 3 hours ஆச்சு ஹில்ஸ் ஏறத்துக்கு. நாங்கள் அங்கே எடுத்த ஸ்டே எங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேரா ஹைலாண்ட்ஸ். விவேரா ஹைலாண்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் யாரும் ரெஃபர் பண்ணிலாம் போகலை. அகோடா மூலிமா தான் பார்த்து புக் பண்ணியிருந்தோம். ரூம் ஸ்டே ரொம்ப நீட்டாகவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ரூமோட காஸ்ட் வந்து பர் டேக்கு 1500. அதுக்கு வர்த்தாக நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டோடவே வந்து அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். என்னதான் ரூம்ஸ் வந்துட்டு நம்ம இதோட ஹையஸ்ட் காஸ்ட் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குமாங்கிறது தெரில. அக்காமடேஷன் நல்ல ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டாக வார்மாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஸ்டேவாக இருந்துச்சு. நாங்கள் உடனே டிப்புன்னு கிளம்பி ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டேவும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைட் சீயிங் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோங்கிறத எங்கள் கூடவே வந்து நீங்களும் பாருங்கள். இப்போது நாங்கள் கொடைக்கானல் ரீச் ஆனதே ஒரு மிட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கான ட்ரிப்பெல்லாம் சூஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் டே ரெஸ்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து மிஸ் பண்ண மனசு வர மாட்டேங்குது. அதனால் பக்கத்துலேயே ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்தது வந்து லேக் வியூ பாயிண்ட் தான். அங்கே என்னடா இருக்கும் லேக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே போயிட்டு இருந்தோம். பட் சர்ப்ரைசிங்லி ஒன் டே எங்களுக்கு அங்கே நான் போக பத்தவே இல்லை. இன்னொரு நாளும் போகலான்னு சொல்லி நாங்கள் அவ்வளோ திங்க் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான இடம் இருந்துச்சு. இப்போ நான் நடந்து போயிட்டுருக்கேன் இல்லையா, இந்த இடம் வந்துட்டு கொடைக்கானல் லேக்குக்குள்ள அப்படியே அப்பரில் இருக்க ஒரு ஏரியா. லேக்கு வரணுன்ற வரையும் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு ஐடியா இல்லை. அங்கே இருக்க எல்லா தெருவையும் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் டடா, திஸ் இஸ் மணிகண்டன், மை ஹஸ்பண்ட். இவர் தான் வந்து கேமராமேன், எடிட்டர், டைரக்டர் எல்லாமே. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்கே பார்க்குறது எதை பார்க்குறதுனே தெரியல. அப்படியே எங்கள் கண்ணில் வந்து 2 விஷயம் தென்பட்டுச்சு. அதுதான் வந்து பெட்ஃப்ளெக்ஸ் அப்புறம் விண்டேஜ் மியூசியம். வெளியே பார்க்கும்போது எப்படி ஒரு டென்ட் கொட்டா மாதிரி இருக்கா, உள்ளே போனீங்கன்னா வேறு லெவலில் மேட்ரு வச்சுருக்காங்கங்க அவங்க. பெட்ஸாக இருக்கட்டும், மியூசியம்னால் நம்ம அப்படியே ஒரு ஸ்லீப்பி ஃபேஸோடு உள்ளே போகலான்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பட் பாருங்களேன் அதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. இந்த விண்டேஜ் மியூசியம் பேருக்கு ஏற்ற மாதிரி விண்டேஜ் மியூசியம் தாங்க. ஒரு சின்ன ₹1 காயினாக இருக்கட்டும், மேலே ஒட்டுற பேப்பராக இருக்கட்டும், காம்பஸ்லேருந்து நீடில்லேருந்து எல்லாமே அப்படியே சேஃபாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே காம்பஸ் வெரைட்டிஸ். நான் யூஸ் பண்ணது மெயினாக இதில் ஒரு 2 வெரைட்டி தாங்க இருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த சின்ன போர்டிங்ஸாக இருக்கட்டும், கட்டிங்ஸாக இருக்கட்டும், கோலிவுட், மாலிவுட், டாலிவுட், பாலிவுட் எல்லாமே அவ்வளோ அழகாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க. இது ஒரு கீபோர்ட். நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்கும்போது ஹார்மோனியம் நினச்சிட்டேங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக போச்சு அங்கே சொல்லும்போது. இவங்க பேர் வந்து கௌசல்யா. அந்த மியூசியமில் வந்துட்டு இவங்க ஒரு ஆர்கனைசர்னு சொல்லலாம். பட் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. த்ரூ அவுட் தி வீடியோ பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கொஞ்சம் போக போக நிறைய பேர் வந்தாங்க. பட் ஸ்டில் அவங்க எங்கள் கூடவே இருந்து அவங்க டைம் ஃபுல்லாகவே எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி கிளியராக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கார் வந்து 1960s மாடலில் இது பண்ண காரு. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கீயோ பட்டனோ கிடையாது. ஃப்ரண்ட்டில் அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு ராட் மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள். அதை ட்ரிகர் பண்ணணுமா ஆக்சுவலி, அப்போ தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். டயர் பாருங்களேன், சைக்கிள் டயர் மாதிரி இருக்குது.
பட் அதோட வேல்யூ அவ்வளோ பெருசுங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சீட்டர் 2 சீட்டருன்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்த பிறகு தான் 4 சீட்டருங்கிறது. அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா பளபளன்னு பாலிஷாக புது காரை விட தோக்குற மாதிரி அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு ரைடு கூப்பிட்டு போடுவீங்களான்னு கேட்டோம், சிரிச்சுட்டாங்கங்க. ஸோ ஹியர் கம்ஸ் த ஹீரோ. நம்ம முன்னாடி பிரம்மாண்டமாக ஒரு பொருள் இருக்குது, என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அது ரெஃப்ரிஜிரேட்டராங்க. 1960s இந்தியாவில் கண்டுபிடிச்ச ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொன்னாங்க அவங்க. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் இருக்குது, இன்னும் ரிப்பேர் பண்ணால் ஒர்க் ஆகுன்னு கூட சொன்னாங்க. ஒரு ஷாக்கை கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே மலைப்பா அதையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் மேலே நிமிந்து பாருங்கன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தானா வந்துட்டு பத்திரம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பேப்பர்ஸுங்க. இது சும்மா இப்போ இங்கே பண்ணுற 20-25 ருபீஸ் பேப்பர் கிடையாதுங்களா, ஹனாஸில் கொடுக்குற பேப்பராங்க. அதை கூட நல்லா ஃப்ரேம் பண்ணி நீட்டாக நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரோட இதை பாருங்கள் எப்படி இருக்குது. வெளியே அப்பியரன்ஸ் தான் அப்படி இருக்குமா. அவங்க சொன்னாங்க இப்போயும் ரிப்பேர் பண்ணால் வந்து ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னும் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1960s வந்தது. நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பிராண்டோட இது இருக்குது. ஹார்லிக்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் அந்த ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சு. கிளாக்ஸு, நிறைய சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பிராண்டோட இமேஜஸ்லாம் அங்கே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை நம்ம கொஞ்சம் க்ளோசர் வியூவில் இப்போ போய் பார்க்கலாம். அதில் என்னெல்லாம் இருக்குங்கிறதையும் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது. ஸோ இதுதான் ஹார்லிக்ஸோட ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பிக்சராக. இது வந்து பெயிண்டிங்னு சொன்னாங்க அவங்க. இது வந்து சேஃப்டி பின்னுங்க. சேஃப்டி பின்னு நம்ம எவ்வளோ உதாசீனப்படுத்துகிறோம், ஆனால் இது பின்னாடி அவங்க சொன்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு பாருங்கள், ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. சேஃப்டி பின்னு ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிட்டிஷ் வந்துட்டு இதை இப்படி ஒரு பொருளை இன்வென்ட் பண்ண சொல்லி அவங்க நாட்டில் கேட்டதுக்கு வந்து அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. பட் இந்தியன்ஸ் நம்ம வந்து இல்லை எங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் வச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து சேஃப்டி பின்னா. ஸோ அப்போவே வந்து நம்ம ஐடியாலே பிரிட்டிஷை வின் பண்ணியிருக்கோம் பாருங்களேன். சேஃப்டி பின் பற்றி சொன்னாங்க. அப்புறம் அது மேலே இருக்க போர்டிங்ஸ் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் போர்டிங் மாடல் வந்து அதுதான். அதுக்கப்புறம் கிளாக்ஸ் இருந்துச்சு, நிறைய கரன்சி நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நிறைய சொன்னாங்க அதை பற்றியும் அவங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பாக்ஸ் அது இருந்துச்சு. சில காஃபி மேக்கிங் பிராண்டான போர்டிங்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் காப்பி ஆஃப் போர்டிங்ஸும் அதில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் டாபிக் கார்ஸ். பெரிய கார் இல்லைங்க, எல்லாமே வந்துட்டு பொம்மை கார். இந்த பொம்மை காருக்கு தான் நாங்கள் எங்கே வெளியே போனாலும் அடம் பிடிக்கிறோம். சின்ன பசங்களை தோக்குற மாதிரி அடம் பிடிப்பார் எங்ககிட்ட. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரோல இந்த ரெட் கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ சில பிராண்டடை வந்துட்டு அம்பாஸ் பண்ணுற மாதிரியான கார்ஸ் எல்லாங்க அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்க 3 ரோவும் வந்துட்டு பிரிட்டிஷ் அவங்களோட மேக்கிங்கில் இன்ட்ரடியூஸ் ஆன கார்ஸ். இதிலே வந்து மேலே காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நம்ம இந்தியன் மேக்கிங் காருங்க. பட் இது எல்லாத்துலேயும் ஒரு ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த கார்லையுமே பிளாஸ்டிக்கோ ஃபைபரோ கிடையவே கிடையாது. பியூர்லி வுட், மெட்டல் அண்ட் அயர்னில் பண்ண கார்ஸ் தான். ஸோ அதனால தான் இவ்வளோ இயர்ஸ்க்கும் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு இருக்குது. கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே பழசுன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ புதுசான கலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. கார் வியூ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம மேலே ஜூம் இன் பண்ணி பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க் பெட்டி. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு உட்டனில் வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குல்ல, அது பேஸ்கெட் இல்லைங்க, இந்த கிணத்துக்குள்ளெல்லாம் போடுவாங்க இல்லையா ஒரு வாளி, அந்த வாளி தான். கிணற வந்துட்டு அப்போ வந்து கேணின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் அவங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ட்ரங்க் பெட்டிலாம் வந்து இந்த பழைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க, ஓல்டு ஹாலிவுட் மூவிஸ்லேயே இருக்கட்டும், இந்த ஜேம்ஸ் பாண்ட் 007 மூவிஸில் இருக்கட்டும். அப்போ வந்து இதை ரொம்ப ஸ்டைலிஷ் பண்ணி கோட் சூட்டுக்கெலாம் கூட கொண்டு போவாங்க. இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்டில் இதுவும் ஒரு அலங்கார பொருள் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. கெஸ் வாட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு டால்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ரப்பரில் மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே பார்க்குறது ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டால்ஸ். இதெல்லாம் வந்துட்டு அப்போது ஃபேஷன் டிசைனிங்காக அதுக்கு அளவுக்காக யூஸ் பண்ண டால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த டால்ஸை வந்துட்டு விளையாடவும் செய்வாங்களாம் வச்சு. பட் மெயின் பர்பஸ் வந்துட்டு ஸ்டிச்சிங் அளவுக்காக வந்துட்டு இந்த டால்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணதாக சொன்னாங்க.
என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் ஆஃபீஸ் என்ன ஒரு செட்டப்பில் இருக்குமோ அதே செட்டப்பை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு உட்டன் சேரில் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் வச்சு த்ரெட் பண்ணியிருப்பாங்களே அந்த சேராக இருக்கட்டும், டெலிஃபோன் டைலிங் நம்பர் அப்படியே சுத்தம் தெரியுமா அந்த மாதிரியான டெலிஃபோன்ஸு, அப்புறம் அந்த விசிட்டிங் கார்டு ஹோல்டர், டேபிள் லேம்ப்பு, ஆப்போசிட்டில் வந்து சேர்ஸு, நேமிங் போர்டு, அப்புறம் சுற்றி ஃபுல்லாக சில சாமி ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அப்புறம் சில அதர் கல்ச்சுரல் ஃபோட்டோஸ் இருந்துச்சு. இந்த பக்கம் அப்படியே கவர் பண்ணோன்னா வந்துட்டு பழைய தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட டெத் போஸ்டரை வந்துட்டு நியூஸ் பேப்பரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அதை கட் பண்ணி ஒரு ஃப்ரேமிங்காக வச்சுருக்காங்க. அந்த இது ஃபுல்லாக அண்ணாவோட இரங்கல் செய்தியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இராணுவ வீரர்களோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்துட்டு மகாதேவன் சார். இவரோட கலெக்ஷன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம மியூசியமில் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகான க்ரியேட்டிவிட்டியை ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நமக்கும் வந்துட்டு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் க்ரியேட்டிவிட்டி. இதோட நம்ம மியூசியம் vlog வந்து முடியுது. நெக்ஸ்ட் என்ன vlogங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.